வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். திமுக இளைஞர் அணி மாநாட்டில் பங்கேற்க சேலம் சென்றடைந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாளை நடைபெற உள்ள திடலை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம். மேல தாளங்கள் முழங்க பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. மீனவர்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வருவதை ஒன்றிய அரசு தடுக்க வேண்டும். மீனவர்களை மீட்க சட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாக வைகோவின் கேள்விக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் பதில். 100 புதிய BS6 ரக பேருந்து இயக்கத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பொது போக்குவரத்துகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என எக்ஸ் தளத்தில் வேண்டுகோள். அயோத்தி ராமர் கோவிலின் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி உச்சக்கட்ட பாதுகாப்பு. தவறான தகவல் வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என ஒன்றிய அரசு வேண்டுகோள். சேலத்தில் நாளை நடைபெற உள்ள 2வது திமுக இளைஞர் அணி மாநாடு தொடர்பாக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் இளைஞர் அணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். திமுக இளைஞர் அணியின் 2வது மாநில மாநாடு சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் நாளை நடைபெற உள்ளது. மாநில உரிமை மீட்பு முழக்கத்தோடு நடைபெறும் திமுக இளைஞர் அணி 2வது மாநில மாநாட்டின் நோக்கங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் இருசக்கர வாகன பேரணி, மாநாட்டு பாடல் வெளியீடு என பல்வேறு நிகழ்ச்சிகளை இளைஞர் அணி மேற்கொண்டுள்ளது. மாநாட்டில் 5 லட்சம் தொண்டர்கள் உட்பட பல்வேறு முக்கிய தலைவர்கள் பங்கு பெற உள்ளதால் சேலம் மாவட்டம் முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் சேலம் அழைக்கிறது, செயல் வீரர்களே வாரீர் என தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியாவின் வெற்றியின் மூலம் பாசிசத்தை வீழ்த்திட, பன்முக தன்மை காத்திட சேலத்தில் கூடிடுவோம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாநில உரிமைகளை மீட்டெடுத்து இந்திய ஒன்றியத்தை காப்பதற்கு கழக தலைவர் அமைத்து தந்திருக்கும் வெற்றி களம் இது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் மற்றும் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் மோடி வழிபாடு மேற்கொண்டார். தமிழகத்துக்கு 3 நாள் சுற்றுப்பயணமாக பிரதமர் மோடி நேற்று சென்னை வருகை தந்தார். பின்னர் நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்ற கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை அவர் தொடங்கி வைத்தார். 2வது நாள் சுற்றுப்பயணமாக இன்று காலை திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதரை பிரதமர் மோடி தரிசனம் செய்தார். அரங்கநாதர் கோவிலின் ரங்கா கோபுரம் முன்பு ஸ்ரீரங்கம் தலைமை அர்ச்சகர்கள் தலைமையில் தங்க குடத்தில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் தாயார் சன்னதியில் நவராத்திரி கொலு மண்டபத்தில் அஷ்டலட்சுமி விளக்கேற்றி வழிபாடு செய்தார். பிரதமர் வருகையை முன்னிட்டு திருச்சி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் ரங்கநாதர் கோவிலுக்கு செல்லும் வழியில் உள்ள கோணக்கரை முருகன் கோவில் மற்றும் உத்தரவீதி பகுதிகளில் பரதநாட்டிய கலைஞர்கள், குச்சிப்புடி நடன கலைஞர்கள், தப்பாட்ட கலைஞர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனை அடுத்து ராமேஸ்வரம் வந்தடைந்த பிரதமர் மோடி அக்னி தீர்த்த கடலில் நீராடிய பின்னர் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள 22 புண்ணிய தீர்த்த கிணறுகளிலும் நீராடினார். பின்னர் ராமநாத சுவாமியை தரிசனம் செய்த அவர் சுவாமி தரிசனத்திற்கு பின் கோவில் பிரகாரத்தை வலம் வந்து வழிபட்டார். கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பிரதமர் மோடிக்கு பூரண கும்ப மரியாதையும் அளிக்கப்பட்டது. சாலை மார்க்கமாக சென்ற பிரதமர் மோடியை சாலையின் வழி நெடுகிலும் மலர் தூவி தொண்டர்கள் ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர். பிரதமரின் வருகையை ஒட்டி ராமேஸ்வரத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தொடர் தாக்குதல் குறித்து மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோவின் கேள்விக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதில் அளித்துள்ளார். கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி நாடாளுமன்ற பூஜ்ய நேரத்தில் கேள்வி எழுப்பிய வைகோ, இலங்கை கடற்படை தமிழக மீனவர்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வருவதை ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதற்கு ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதில் அளித்து கடிதம் எழுதியுள்ளார். அதில் இந்திய மீனவர்களின் வாழ்வாதார நிலையை கருத்தில் கொண்டு மனித நேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று இலங்கை அரசை இந்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை உடனான கூட்டு பணிக்குழுவின் தொடர் பேச்சுவார்த்தைகளில் கைப்பற்றப்படும் மீன்பிடி படகுகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், தற்போது அடுத்த கூட்டு பணிக்குழுவின் கூட்டம் விரைவில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இந்திய அரசின் தொடர் முயற்சியால் 227 இந்திய மீனவர்களையும் 14 மீன்பிடி படகுகளையும் கடந்த 2023ஆம் ஆண்டில் மீட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர்,
மீதமுள்ளவர்களையும் விடுவிக்கும் முயற்சியில் நடந்து வருவதாக தெரிவித்தார். கொழும்பில் உள்ள இந்திய தூதரக ஆணையரும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளும் சிறை காவலில் உள்ள இந்திய மீனவர்களை மீட்பதற்கான சட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவில் பிரதிஷ்டை நிகழ்வு பற்றிய தவறான தகவல்களை ஊடகங்கள் சமூக ஊடக தளங்களில் வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என ஒன்றிய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா வரும் 22ஆம் தேதி பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. இதற்கான பூஜைகள் 16ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. 22ஆம் தேதி நடைபெற உள்ள விழாவில் பிரதமர் மோடி மற்றும் நாடு முழுவதும் இருந்து முக்கிய தலைவர்கள், திரை நட்சத்திரங்கள், விளையாட்டு வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக தினத்தன்று மக்கள் தங்கள் வீடுகளில் அகல் விளக்கு கொண்டு ராம ஜோதி ஏற்ற வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார். இதன் மூலம் ஏழ்மை என்னும் இருளை நீக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விழாவை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் அயோத்தி ராமர் கோவிலுக்கு பரிசு பொருட்களையும் நன்கொடைகளையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் 400 கிலோ எடையுள்ள பூட்டு மற்றும் சாவி அலிகாரில் இருந்து அயோத்திக்கு வந்தடைந்தன. இந்த பூட்டு இந்து மகா சபா சார்பில் அயோத்தி ராமர் கோவிலுக்கு பரிசாக வழங்கப்பட்டது. இந்நிலையில் அயோத்தி ராமர் சிலை பிரதிஷ்டை விழா தொடர்பான தவறான தகவல்களை வெளியிடுவதை தவிர்க்குமாறு ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களுக்கு ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது. ராமர் கோவில் பிரதிஷ்டை விழாவை பற்றி தவறான தகவல்களை வெளியிட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்துகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். காற்று மாசை குறைக்கும் வகையில் BS6 ரக பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதற்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் புதிதாக 1666 பேருந்துகளை கொள்முதல் செய்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 37,98 லட்சம் ரூபாய் மதிப்பில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் மத்திய பணிமனை பல்லவன் இல்லம் பல்லவன் சாலையில் 100 BS6 பேருந்துகளை இன்று பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சிவசங்கர், சேகர் பாபு, தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா, மேயர் பிரியா ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சிவசங்கர், முதலமைச்சர் தலைமையில் போக்குவரத்து துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்தியாவில் இருக்கின்ற போக்குவரத்து துறையில் தமிழகத்தில் இருக்கின்ற நம்முடைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த போக்குவரத்து துறை தான் சிறப்பாக செயல்படுகிறது என்று வெளிக்காட்டுகின்ற விதமாகத்தான் கடந்த ஆண்டிலே அடித்தள சட்டங்கள் சிறப்பாக இருக்கின்ற பேருந்துகள் புதிய கூடு கட்டப்பட்டு அதில் முதல் 100 பேருந்துகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பொற்கரத்தால் துவக்கி வைத்தார்கள். 1500 பேருந்துகளுக்கு அவர்கள் அதற்கான நிதியை வழங்கி இதுவரை 732 பேருந்துகள் புதிய கூடு கட்டப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அதே போல் புதிய 2000 பேருந்துகளை நம்முடைய தமிழக அரசு நிதியில் வழங்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிதி வழங்கி அதில் 1666 பேருந்துகளுக்கு டெண்டர் விடப்பட்டு அதில் முதல் கட்டமாக இன்றைக்கு இந்த 100 பேருந்துகள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கையிலால் பொற்கரத்தால் கொடியசைத்து துவக்கி வைக்கப்படுகிறது. மீதம் இருக்கின்ற பேருந்துகள் படிப்படியாக கூடி கட்டப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பொதுமக்கள் தங்கள் வீட்டின் சொந்த வாகனங்களில் பயணிப்பதை போன்று பொது போக்குவரத்துகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலம் லக்கிம்பூரில் ராகுல் காந்தியின் ஒற்றுமை யாத்திரையில் தாக்குதல் நடத்திய பாஜகவினருக்கு மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம் தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் வடக்கு லக்கிம்பூர் பகுதியில் ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தை வரவேற்கும் விதமாக காங்கிரஸ் கட்சியினர் போஸ்டர் ஒட்டினர். இந்த போஸ்டரை பாஜகவினர் சேதப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதை கடுமையாக கண்டித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, இந்திய மக்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்த உரிமைகளையும் நீதியையும் மாநிலத்தின் ஆளும் கட்சி காலில் போட்டு மிதிக்க முயற்சி செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தின் வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது வெட்கக்கேடான சம்பவம் என்றும், அஸ்ஸாம் லக்கிம்பூரில் பாஜக குண்டர்களால் காங்கிரஸ் கட்சியின் பேனர்கள் மற்றும் போஸ்டர்களை கிழித்ததை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார்.
ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சென்ற ஹெலிகாப்டர் வழி தவறியதால் பதற்றம் ஏற்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலுடன் ஆந்திராவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதையடுத்து ஆந்திர மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவருமான சந்திரபாபு நாயுடுவும் பொது கூட்டங்களில் கலந்து கொண்டு வருகிறார். இந்நிலையில் சந்திரபாபு நாயுடு விசாகப்பட்டினத்தில் இருந்து அரக்கு என்ற பகுதியில் ஏற்பாடு செய்திருந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க ஹெலிகாப்டரில் சென்றுள்ளார். அப்போது அவர் சென்ற ஹெலிகாப்டர் வழி தவறி வேறு பாதையில் சென்றுள்ளது. இதனை கவனித்த விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் பைலட்டுக்கு எச்சரிக்கை தெரிவித்தனர். இந்த எச்சரிக்கையை அடுத்து ஹெலிகாப்டர் மீண்டும் விசாகப்பட்டினத்தில் இருந்து அரக்கு பகுதிக்கு சென்று பாதுகாப்பாக தர இறங்கியது. சந்திரபாபு நாயுடு பயணித்த ஹெலிகாப்டர் வழி தவறி வேறு பாதையில் சென்றதால் தெலுங்கு தேசம் கட்சியினர் மற்றும் மக்கள் மத்தியில் சிறிது நேரம் பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டது. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தப்பட்டால் 15 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 10,000 கோடி செலவு ஆகும் என தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற, மக்களவை, மாநில சட்டப்பேரவைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது குறித்து ஒன்றிய அரசு பரிசீலித்து வருகிறது. இதற்கான சாத்தியங்களை ஆராய்வதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை 10 நாட்கள் தெரிவிக்கலாம் என்று ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு கடந்த 5ஆம் தேதி கேட்டுக் கொண்டது. இந்நிலையில் இது தொடர்பாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தப்பட்டால் புதிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாங்குவதற்காக 10,000 கோடி ஒவ்வொரு 15 ஆண்டுகளுக்கும் செலவாகும் என தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு நாடு முழுவதும் 11.80 லட்சம் வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்க வேண்டியிருப்பதாகவும், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் 2 வகையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தென் தமிழக மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனி மூட்டத்திற்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக வேளாங்கண்ணியில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதேபோல் நெல்லை மாவட்டம் ஊத்துநாலுமூக்கு மற்றும் தலைஞாயிறு வேதாரண்யத்தில் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடப்பு ஆண்டு மண்டல மகர விளக்கு பூஜை காலங்களில் 357 கோடி வருவாய் கிடைத்துள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. கடந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்ட நிலையில் 41 நாட்கள் நடைபெற்ற சிறப்பு பூஜை வழிபாடுகளுக்கு பிறகு டிசம்பர் 27ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெற்று சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை அடைக்கப்பட்டது. மீண்டும் மகர விளக்கு பூஜைக்காக கோவில் நடை டிசம்பர் 30ஆம் தேதி திறக்கப்பட்டு கடந்த 15ஆம் தேதி மகர விளக்கு பூஜை நடைபெற்றது. இந்நிலையில் நடப்பு ஆண்டு மண்டல மகர விளக்கு பூஜை காலங்களில் வந்த 357.47 கோடி வருவாய் கிடைத்துள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மண்டல மகரவிளக்கு காலம் நிறைவு பெற்றதை அடுத்து இன்று இரவு 10 மணி வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் பக்தர்கள் யாரும் சபரிமலை சன்னிதான பகுதியில் தங்க அனுமதி இல்லை என்றும், நாளை காலை 5 மணிக்கு சபரிமலை கோவில் நடை திறக்கப்படும் எனவும் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்கவில்லை என நடிகையும் பாஜகவின் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினருமான குஷ்பு தெரிவித்துள்ளார். ராமர் கோவில் திறக்கப்படுவதை ஒட்டி கோவில்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற பிரதமர் மோடியின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள ஆதிபுரீஸ்வரர் மற்றும் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் சுத்தப்படுத்தும் பணியை நடிகையும் பாஜகவின் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினருமான குஷ்பு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த குஷ்பு, இந்திய மக்களின் ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக ராமர் கோவில் கட்டப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார். உண்மையிலேயே நம்ம நாட்டில் பல ஆண்டுகளாக
ஒரு கிட்டத்தட்ட 500 வருடங்களாக காத்துட்ருக்கோம் ராமர் மறுபடியும் வர மாட்டாரனா. இன்றைக்கி வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியில் இன்றைக்கி ராமர் மறுபடியும் ஒரு இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்தியா முழுவதும் இந்த ராமர் கோயில் பொறுத்த வரைக்கும் இது ஜாதி மதம் சம்மந்தப்பட்டது கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய ஒற்றுமை காட்டுறதுக்காக தான் இந்த மந்திர் நம்ம சொல்கிறோம். அது இருக்குது. நீங்கள் அயோத்தியாலேயே பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம் இல்லை வேறு மதத்தில் சார்ந்தவங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் வந்து விளக்கேற்றிட்டு ராமர் வர வைக்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க. இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, உலகத்துலேயும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல இந்தியர்கள் எங்கே வாழ்கிறாங்களோ அவங்க இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய விஷயம் அவங்க பார்த்துட்ருக்காங்க. நேற்று என்னுடைய அத்தை வந்து பிரதமர் அவர்களை சந்தித்து ஒரு 92 வயது அவங்களுக்கு. ஆனால் பிரதமரை சந்திக்கணும் சொல்லிட்டு எங்கள் அத்தை பிரதமர் பார்த்துட்டு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அவங்க கை பிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த ராமர் கோயில் கட்டி இருக்கிறாரு, அதுக்கான அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வாழ்த்து சொல்லணும் சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு 92 வயதுலேயும் எங்கள் அத்தை வந்து போய் பிரதமர் அவர்கள் பார்க்கணுன்னா அப்போ மற்றவங்கள நினச்சி பாருங்கள் எப்படி. ஸோ ஒரு உண்மையான ஒரு தாய்மார்கள் மட்டும் இல்லை, பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறாரு. ஸோ இந்த ராமர் கோயில் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம நாட்டுடைய ஒற்றுமை, நம்ம நாட்டுடைய செக்குலரிசம் காட்டுறதுக்காக ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். கரூரில் மாவட்ட நூலகம் சார்பில் TNPC VAO போட்டிக்கான மாதிரி தேர்வினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் தொடங்கி வைத்தார். இந்த மாதிரி தேர்வில் மொத்தம் 270 நபர்கள் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நூலக அலுவலர் சிவகுமார், கர்மயோகி கல்வி அறக்கட்டளை குணசேகரன், நாமக்கல் TNPC சென்டர் சல்மான் ஹைதர் பேக், மாவட்ட நூலக அலுவலர் மற்றும் அரசு அலுவலர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கடந்த 16ஆம் தேதி அன்று மீன்பிடிக்க சென்ற காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த 14 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் விசைப்படகு பறிமுதல் செய்யப்பட்டதோடு அதில் இருந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் எடுத்த துரித நடவடிக்கையின் காரணமாக காரைக்காலை சேர்ந்த 14 மீனவர்களை இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விடுதலை செய்ய உத்தரவிடப்பட்டது. விடுவிக்கப்பட்ட காரைக்கால் 14 மீனவர்கள் இன்று மதியம் விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்து அடைந்தனர். அவர்களை காரைக்கால் மீன்வளத்துறை அதிகாரிகள் அழைத்து வந்து அவர்களின் சொந்த ஊரில் விட்டனர். வேலூர் மாவட்டம் அமிர்தி அருகே உள்ள சோழவரம் கிராமத்தில் பாரம்பரிய தமிழர் விளையாட்டான மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் கொண்டுவரப்பட்ட 200க்கும் மேற்பட்ட காளைகள் மக்கள் ஆரவாரத்துடன் அவிழ்த்து விடப்பட்டது. குறைந்த நேரத்தில் வேகமாக ஓடி இலக்கை அடைந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு பல்வேறு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் பொதுமக்களும் பங்கேற்று மகிழ்ச்சியாக போட்டியை கண்டு ரசித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ரத்தினகிரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் தை மாத கிருத்திகையை ஒட்டி உச்ச கணபதி மற்றும் ஸ்ரீ பாலமுருகன் சுவாமிக்கு பால், இளநீர், பன்னீர், சந்தனம் உட்பட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம், மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர். அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கரிக்கல் மலை மீது அமைந்துள்ள அருள்மிகு குமரமுருகன் திருக்கோவிலில் தை கிருத்திகையை முன்னிட்டு மூலவர் உற்சவ மூர்த்திக்கு பால், தயிர், தேன், சந்தனம், இளநீர், பன்னீர், பஞ்சாமிர்தம், விபூதி உள்ளிட்ட பல்வேறு வகையான நறுமண பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து பல வண்ண மலர்கள் கொண்ட சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள வள்ளிமலையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை ஆலயத்தில் தை கிருத்திகையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்களை செய்து பின்னர் மலர் மாலைகளால் சிறப்பு அலங்காரம், வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பொங்குபாளையம் பகுதியில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மாரியம்மன் கோவிலில் மாற்று சமூகத்தினர் தங்களை கோவிலுக்குள் நுழைய அனுமதிப்பதில்லை என ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து கோவிலுக்குள் நுழைந்த 10 குடும்பத்தாரையும் அதே சமூகத்தை சேர்ந்த மக்கள்
ஊருக்குள்ளேயே தங்களை ஒதுக்கி வைத்திருப்பதாக தெரிவித்தனர். மேலும் தங்களுக்கு உரிய நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். திருப்பூர் மாவட்டம் பொங்குபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த மாரியம்மன் கோயில் இஷ்யூ ஒரு 2 மாசமா போயிட்டு இருக்குன்னு தெரியும். ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பீஸ் மீட்டிங் வச்சு சமத்துவ பொங்கல் வைக்கலான்னு சொல்லி எல்லா காவல்துறையிலிருந்து அறநிலைத்துறையிலிருந்து வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்தும் எல்லா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸும் வந்திருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து தான் சமத்துவ பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் வைக்கிற வரைக்கும் எல்லாமே சுமூகமாக போய்கிட்டு இருந்தது. வச்சதுக்கப்புறமா அடுத்த நாள்ல இருந்து ஆதிக்க சக்தின்னு சொல்லக்கூடிய ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் இந்த ஏரியாவில் அவர் ஒரு ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர். அவர் டைரக்டாக மோதாமல் எங்கள் கம்யூனிட்டி சேர்ந்த பீப்புளையோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை எங்களுக்கு எதிராக திருப்பி விட்டு எங்கள் கூட பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாது, ஒரு வரவு செலவு எதுவுமே பண்ணிக்க கூடாது, ஒரு கடைக்கணிக்கு போனாலும் ஒரு பொருள் கொடுக்கக்கூடாது, உங்களை ஒரு 10 குடும்பத்தை ஊர் விட்டு ஒதுக்கி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு கோயில் கூட சாட்டினா கூட இனிமேல் வரி வசூலுக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க. சமூக நீதி பேசக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட ஐயா ஸ்டாலின் அவரோட ஆட்சியில் அனைத்து சாதியினரும் அச்சகலாகலாம்ன்ற ஒரு கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் கூட மக்கள் இவ்வளவு தெளிவாக இருக்கும்போதும் இன்னும் எங்கள் கிராமத்தில் தீண்டாமைன்றது நீடிச்சுக்கிட்டே இருக்கு. கட்டாயம் இதுக்கு தமிழக முதல்வர் கவனத்தில் எடுத்து இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணுன்ற நாங்க கோரிக்கையா கேட்டுக்கிறோம். அவர் செய்வார்ன்றதை நாங்க நம்புறோம். கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜா சாகர் அணைகளில் இருந்து நீர்வரத்து தொடர்ந்து குறைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கர்நாடக தமிழக எல்லை பகுதியான தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஒகேனக்கல் பிலிகுண்டுவிலும் நேற்று வரை நீர்வரத்து வினாடிக்கு 500 கன அடியாக இருந்தது. இந்நிலையில் இன்று காலை திடீரென ஆற்றில் வெள்ளம் அதிகரித்து வினாடிக்கு 1500 கன அடியாக நீடித்து வருகிறது. இந்த நீர்வரத்தால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உள்ள 5 அருவி, சினி ஃபால்ஸ், மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி செல்கின்றன. இதனால் சுற்றுலா பயணிகள் மெயின் அருவியில் குளித்தும் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் சேவைகளை அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்கும் பொருட்டு 2வது சனிக்கிழமையில் வாலாஜாபேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிறப்பு மனுநீதி நாள் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர் சத்யபிரசாத் அவர்களிடம் வருகை தந்து பொதுமக்கள் பொது விநியோக திட்டம் தொடர்பான தங்களது குறைகளையும் மனுக்களாக வழங்கினர். தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் வளர்மதி மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் மூலமாக பெறப்பட்ட பட்டா மாற்றம் மற்றும் தொடர்பான மனுக்கள், மாற்றுத்திறனாளி உதவித்தொகை உள்ளிட்ட அனைத்து மனுக்களையும் 2 நாட்களில் ஆராய்ந்து தீர்வு காண வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கூடலூரை அடுத்துள்ள அல்லூர் பகுதியில் உள்ள மாணவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு சென்றபோது காட்டு யானை விரட்டியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் வனத்துறையினர் பள்ளி மாணவர்களை கூடலூர் வன சரகத்திற்கு உட்பட்ட அல்லூர் பழங்குடியினர் கிராமத்தில் இருந்து தொரப்பள்ளி மற்றும் கார்குடி அரசு பள்ளிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகளை வனத்துறை வாகனத்தின் மூலம் 2 நாட்களாக பள்ளிக்கு அழைத்து சென்று திரும்ப பள்ளியிலிருந்து அழைத்து வரும் பணி துவங்கப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆம்னி பேருந்துகள் நிறுத்தம் செய்வதற்கான இடம் மற்றும் பேருந்து பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு பணிமனை வசதி வேண்டும் என தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 24ஆம் தேதி முதல் ஆம்னி பேருந்துகளை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்க வேண்டும் என்ற போக்குவரத்து துறையின் அறிவிப்பு குறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பேருந்து உரிமையாளர் சங்க நிர்வாகிகள் இதனை தெரிவித்தனர். 24ஆம் தேதி நான் சொல்றேன், 24ஆம் தேதி எங்களுடைய மினிமம் பேருந்து பார்த்தீங்கன்னா 600ல இருந்து 700 ஒரு நாளைக்கு உள்ள வரும். இந்த எல்லா வண்டியும் இப்போ கவர்மெண்ட் வண்டிங்க உள்ள வருது. கவர்மெண்ட் வண்டியும் எங்க வண்டியும் வருது. எங்க வண்டி வரல, கவர்மெண்ட் வண்டி இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. வந்துட்டு அவங்க அங்க நிறுத்திடுறாங்க, அவங்க வெளியில போகணும். புரியுதுங்களா? நாங்க நிறுத்தின உடனே திருப்பி நாங்க வெளியில தான் வரணும். ஏன்னா இடம் இல்லையே. அப்ப நாங்க அதாவது இடம் இருந்தா பரவாயில்ல, வெளியில வரணும். வெளியில வரும்போது ஒரு வண்டி உள்ள இருந்து வெளியே வர ஜிஎஸ்டி ரோட கிராஸா வருது. நீங்க போய் அந்த சிக்னல்ல நின்று பாருங்க. நீங்க சர்வீஸ் ரோடு வழியா போய் யூ டர்ன் தான் எடுக்கணும். 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் ஆகும். அப்ப 600 பேருந்துகள் கிராஸ் ஆகணும்னா மினிமம் 600 நிமிஷம் ஆகும். அப்பனா எவ்வளவு மணி நேரம் ஆச்சு? 6 மணி நேரம் ஆச்சு. அப்ப 6 மணி நேரம் ஜிஎஸ்டி சாலையில அந்த சைட்ல வர வண்டியும் இந்த சைட்ல வர வண்டியும் எப்படி போக முடியும்? ஒண்ணு பாலம் டைரக்டா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போனா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வரணும், இல்ல நடப்பாதையில இருந்து போற மக்கள் நடப்பாதை பண்ணி மேல ஏறி பாலம் ஏறி மேல போனோம், அங்க இருந்து இங்க வரணும். நான் அந்த ஃபெசிலிட்டிஸ் தான் சொல்றேன். அது வரணும். எங்களுக்கு நீங்க டைம் கொடுங்க. ஜிஎஸ்டில போற ஒருத்தர் கூட போக முடியாது. வண்டலூருக்குள்ள நான் திரும்பணும்னா வண்டலூர் பாலத்துக்கு அடியில போய் தான் நான் திரும்பணும். வண்டலூர் பாலத்துக்கு அடியில நான் திரும்பணும்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வண்டலூர் பாலத்தை தாண்டி உங்களுக்கு கூடாஞ்சேரி வரலாம் பஸ் இருக்கு. எவ்வளவு பஸ்? 500 பஸ். இவ்வளவு பஸ்ஸும் கவர்மெண்ட்டும் உள்ளதான் போகணும். அதே ரோட்ல நானும் உள்ளதான் போகணும். அப்ப என்ன டிராபிக் கன்ஜெஷன் ஆகுமா?
ஃபெசிலிட்டேட் பண்ணோம்னா எல்லாருக்கும் சிரமம் தானே. அப்ப அவ்வளோ ரோட்டு வழியை யூஸ் பண்றவங்க எல்லாமே நாளைக்கு ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகும். இதையும் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 15 ரூபாய் உயர்ந்து 5825 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 120 ரூபாய் உயர்ந்து 46,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 20 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 77 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 77,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சீனாவில் ஹெனான் மாகாணத்தில் உள்ள பள்ளி விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி குழந்தைகள் உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். மத்திய சீனாவின் ஹெனான் மாகாணத்தில் யான் ஷான்பு கிராமத்தில் ஈங்காய் பள்ளி விடுதியில் நேற்று இரவு திடீரென்று தீ பற்றியது. இந்த விபத்து குறித்து பள்ளி அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் நீண்ட நேரமாக போராடி தீயை அணைத்தனர். இந்த கோர தீ விபத்தில் விடுதியில் இருந்த 13 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் ஒருவர் படு காயமடைந்துள்ளதாக தகவல் தெரிவித்தனர். இந்த விபத்தில் படு காயமடைந்தவரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். திமுக இளைஞர் அணி மாநாட்டில் பங்கேற்க சேலம் சென்றடைந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாளை நடைபெற உள்ள திடலை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம். மேல தாளங்கள் முழங்க பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. மீனவர்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வருவதை ஒன்றிய அரசு தடுக்க வேண்டும். மீனவர்களை மீட்க சட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாக வைகோவின் கேள்விக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் பதில். 100 புதிய BS6 ரக பேருந்து இயக்கத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பொது போக்குவரத்துகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என எக்ஸ் தளத்தில் வேண்டுகோள். அயோத்தி ராமர் கோவிலின் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி உச்சக்கட்ட பாதுகாப்பு. தவறான தகவல் வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என ஒன்றிய அரசு வேண்டுகோள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.